மனுஷனோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும் ஒரு நொடியில். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரபலமான ஆள் ராகுல்ங்கிற தம்பி வந்து ஈரோடுக்கார தம்பி. ஆக்ஷன் ஆக்ஷன் எல்லாம் வீடியோ போடுறாங்க. நான் அந்த பையனை வந்து நான் வீடியோவாக பார்த்தது கிடையாது. தள்ளிவிடும் போது பார்த்துருப்பேன். அவனுக்கு நான் பெரிய ரசிகர் எல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்துட்டான். அவங்க குடும்பம் இதாக போயிடுச்சு. ஆனால் இதை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க லைக் கமெண்ட்டுக்காக. அந்த பையனை பற்றி பேசியிருக்காங்க. அந்த பையன் பாலிடெக்னிக் படித்து முடிச்சோன்னா இது ட்ரைனேஜ் கிளீன் குப்பாங்கண்ணா இப்படிலாம் பேசியிருக்காங்க. எதுவும் பையன் கூட உட்காந்து பார்த்த மாதிரி. சரி அந்த பையன் பண்ணாலே வச்சு இருக்கட்டும். ஏன் இதுவே திருப்பி சொல்லிட்டு இது பண்ணீங்க? அந்த பையனுக்கு கூட ரொம்ப அவனை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? 4 நாளைக்கு பேசுவீங்களா? அடுத்து வேற ஏதாவது பிரச்சனை போயிருவீங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்களா எதுவும் பண்ண போறீங்களா? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க மனைவிக்கும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் போய் வாங்கி கொடுத்து உதவ போறீங்களா? எதுவுமே கிடையாது. எதுக்குடா தேவையில்லாம அந்த பையனை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஓயாம அவனை பத்தி பேசி பேசி ஒருத்தன் ஒரு வீடியோ போடாலும் பரவாயில்ல. ஒரு அனுதாபத்துக்கு போறான் அந்த பையனை பத்தி பேசலாம்னு சொல்லலாம். ஒருத்தனை போய் உள்ள பாக்குறேன் 10-15 வீடியோ அந்த பையனை பத்தியே போட்டிருக்கேன். அது ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. இது லைக் கமெண்ட்டுக்காக தான் இவங்க போடுறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்க இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவும் வந்துடக்கூடாது, ஒரு கெட்டும் போயிடக்கூடாது. என்னதான் இவங்களோட டிசைன் தெரிய மாட்டேங்குது.